Hello friends, welcome back to my channel Ennulakam En Veedu. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ லைட் கேண்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஹோல்டர்ஸ்லாம் வந்து கடையில் வாங்காமல் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பொருட்களே வச்சு எப்படிலாம் வந்து அதை டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். டீ லைட் கேண்டில் ஹோல்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே காஸ்ட்லியாகவும் இருக்குது, ரொம்ப லோ ரேட்லேயும் இருக்குது. பட் ஆனால் வந்து நம்ம கம்மியாக அஃபோர்டபுள் ரேட்டில் வாங்குறப்ப அது அந்தளவுக்கு கிராண்டாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து அது மாதிரி வாங்கக்கூடிய அந்த ஹோல்டர்ஸை வந்து இந்த எப்படிலாம் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாப்பாவோட மணி இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ண அந்த மணிலாம் வந்து நம்மளுக்கு சம்டைம் வந்து அந்துடும். அந்த மாதிரி அந்துட்டு அப்படின்னா வந்து நம்ம அதை தூக்கி போட்டுருவோம். அறுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கி போடாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த மணியெல்லாம் சின்ன சின்ன மணி இல்லை பெரிய மணி எதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பிரைட்டாக வந்து கலர்ஸ் போகாமல் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டீ லைட் ஹேண்டில் ஹோல்டர்ஸ் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் வந்து கொஞ்சம் மணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோடது. அவள் பிறந்ததுலேருந்தே அவளுக்கு போட போட அவள் அறுத்தப்போ ஒவ்வொன்றா வந்து நான் கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இது இல்லாமல் நிறைய இருக்குது. நான் வந்து இன்றைக்கி இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒயிட் கலரில் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு டிசைனாக இருக்கக்கூடிய பவுல்ஸ் இல்லைன்னா வந்து ப்ளைனாக இருக்கக்கூடிய சின்ன நம்ம ஷார்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி கூட உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அது மேலே வந்து நீங்கள் டீ லைட் கேண்டில்ஸ் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா டேரெக்டாக கூட நீங்கள் வந்து டீ லைட் கேண்டில்ஸை வந்து அந்த பவுலுக்குள்ளே அப்படியே டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே டீ கேண்டில்ஸை வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கக்கூடிய பவுல்ஸில் வந்து நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணுறப்ப நல்லா வந்து அந்த வெளிச்சம் வந்து எல்லாத்துலேயும் அந்த கிளாஸ் மேலே பட்டு எதிரொலிக்கிறப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இப்போ எப்படி நான் டெக்கரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மணியெல்லாம் வந்து அந்த பவுலுக்குள்ளே வந்து நம்ம கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அதுக்கு சென்டராக வந்து நம்ம இந்த மாதிரி டீ லைட் கேண்டில்ஸ் வைக்கலாம். இல்லை டீ லைட் கேண்டில்ஸ் இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து எல்இடி பல்ப்லாம் இப்போ கடைகள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வாங்கி இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி அதை சென்டராக வச்சுட்டு ஆன் பண்ணி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து அந்த வெளிச்சம் பட்டு எதிரொலிக்கிறது சூப்பராக இருக்கும். இதே வந்து நீங்கள் இந்த பிளெயின் கிளாஸில் வந்து டேரெக்டாக நீங்கள் வைக்க பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பவுல் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இன்னொரு இந்த பிளெயின் கிளாஸ் இருக்குல்ல இதில் வந்து நான் இந்த மாதிரி வேஸ்ட்டாக நம்மக்கிட்ட ஏதாவது ஃப்ளார்ஸ் ஏதாவது இருக்குது டிசைன் பண்ணுறதுக்கு அது மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் தூக்கி போடாமல் அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி ஒரு டெக்கார் பீஸ்லேருந்து எனக்கு உடஞ்சி விழுந்த பீஸை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். அதுதாங்க இது. அதை வச்சு நான் எப்படி டெக்கரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இந்த ஃப்ளாருக்கு கீழே வந்து நம்மளுக்கு காம்பு மாதிரி வந்து ஒயிட் கலரில் சில்வர் கலரில் இருக்குல்ல அதை மறைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் வாட்டர் வந்து இந்த ஷார்ட் கிளாஸில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு லீஃப் கலருக்கு வந்து நம்ம அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்தக்கூடிய ஒரு பெயிண்ட் அந்த வாட்டர் பெயிண்ட் நம்ம பண்ணுவோம்ல அந்த பெயிண்ட் வந்து நான் கொஞ்சமாக வந்து லைட் க்ரீன் கலரில் வந்து நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி வந்து பச்சை கலரில் வந்து மாறும். ஸோ அப்போ பார்க்குறப்ப வந்து கீழே வந்து ஒரு லீஃப் கலரில் நம்மளுக்கு வாட்டர் இருக்கும். சென்டராக வந்து அந்த ரோஸ் வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அந்த கிளாஸை வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை சுற்றி வந்து லைட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை வந்து இப்போ கிறிஸ்மஸ் டைம்னால இன்னும் கொஞ்சம் கிராண்டாக கூட நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணுறது தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இதெல்லாம் எப்படி டெக்கரேட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. நான் வந்து இப்போ டேரெக்டாக டைனிங் டேபிள் மேலேயே வந்து நம்ம சூடான பாத்திரத்தை வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஸ்டாண்டு அது வந்து உடன் ஸ்டாண்ட் என்கிட்ட இருந்தது. அதை வந்து நடுவில் சென்டராக வச்சுட்டு அதை வந்து அந்த நம்ம ரெடி பண்ண அந்த கிளாஸை சென்டராக வச்சுட்டு அதை சுற்றி வந்து டீ லைட் கேண்டில்ஸ் வச்சு நான் ஏற்றி விட்டுருக்கேன். இப்போ வந்து அதே மாதிரி நம்ம அந்த பவுல் ஒன்று ரெடி பண்ணுவோம்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு டிசைனாக இருக்கக்கூடிய பவுல் அதையும் இதே மாதிரி நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இப்போ நம்ம லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். நல்லா வந்து அந்த 4 டீ லைட் கேண்டில்ஸும் வந்து அந்த கிளாஸ் மேலே படுறப்ப நம்மளுக்கு எவ்வளோ அழகாக வந்து அது எதிரொலிச்சு வருது பாருங்கள். அந்த லைட்
ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு மொபைலில் தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. இதே நீங்கள் நேரில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து அந்த கிளாஸ் மேலே பட்டு எதிரொலிக்கிறப்ப சூப்பராக இருந்ததுங்க. அதே மாதிரி தான் இந்த இதை வந்து கொஞ்சம் இப்போ கிறிஸ்மஸ் டைம்னால கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சு பேக்ரவுண்டில் நம்ம செட் பண்ணிவிட்டு இப்போ இதையுமே வந்து லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். சென்டராக ஒரு கேண்டில் ஏற்றிருக்கிறதுனால அந்த கேண்டில் வந்து இந்த பவுல் மேலே பட்டு எப்படி வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது நீங்களே பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து சுற்றி காட்டுறேன். இதுக்கு கீழே வந்து நான் சின்ன சின்ன மணிலாம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக போட்டு வச்சேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் கலர் கிளாஸ்க்கு ஒயிட் கலரே வந்து சூஸ் பண்ணி போட்டதுனால அது வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு தெரியலை. இது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லான மணி வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அது போட்டிங்க அப்படின்னா கீழே வந்து அழகாக வந்து ஒரு கலர்ஃபுல்லான டிசைனில் வந்து உங்களுக்கு தெரியும், பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இதே இந்த டீலைட் கேண்டில்ஸை வந்து நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு வைக்க பிடிக்கல அப்படின்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்குள்ளே வைக்கிறப்ப கிளாஸும் ஒயிட் கலர் சுற்றி இருக்கக்கூடிய அந்த டீலைட் கேண்டில் சுற்றி இருக்கிறதும் சில்வர் கலரில் இருக்கிறனால அது வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அட்ராக்டிவாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது. அதை வந்து டீலைட் கேண்டில்ஸை சுற்றி நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு வைக்கிறப்ப அந்த கலர் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு வைக்கிறப்ப அழகாக தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்லாம் இல்லை, ஒரு 5 rupeesக்குள்ளே தாமே இருக்கும். 5 rupeesக்கே வந்து ஒரு பீஸ் கிடையாது, 4 to 5 பீஸ் அந்த மாதிரி செட்டாக நம்மளுக்கு வந்து 5 rupees 10 rupees அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து அதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்டராக வந்து வச்சிடலாம். வைக்கிறப்ப இன்னும் இப்போது பிளைனாக டீலைட் கேண்டில்ஸ் வைக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பிளைனாக இல்லாமல் அதுவுமே வந்து ஒரு டீலைட் ஹோல்டரில் நம்ம வச்சுருக்க மாதிரி தான் அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இப்போ அந்த வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி மட்டும்தான் நம்ம டெக்கரேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. உங்ககிட்ட வந்து இந்த ஷார்ட் கிளாஸ் இல்லை எங்ககிட்ட வந்து பவுல்லாம் வந்து கிளாஸில் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து உங்ககிட்ட ஏதாவது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரே ஏதாவது வந்து இப்போ பேஸ்கெட்டோட நான் மேலே நம்ம மூடுவோம்ல அந்த லிட் தான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து வேஸ்ட்டாக தானே நம்ம ட்ரெஸ்லாம் மடித்து வச்சதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதை வந்து நான் இந்த மாதிரி சால்ட்டெல்லாம் கொட்டி அதை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி நம்மளுக்கு எது மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கிறிஸ்மஸ் டைம்னால வின்டர் சீசனில் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கிற மாதிரி நான் டெக்கரேட் பண்ணி சென்டராக வந்து ஒன்றுமே நான் வைக்கல, வெறும் டீலைட் கேண்டில் மட்டும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி அந்த நடுவில் சென்டராக வச்சுருக்கேன். அதுவே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த டீலைட் கேண்டில் வந்து நீங்கள் நைட் டைமில் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4-5 டீலைட் கேண்டில்ஸ் அங்கங்கே வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளோட லிவிங் ரூமில் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பெட்ரூமில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் டீலைட் கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்க நம்மளுக்கு நெருப்பு கொஞ்சம் வந்து குழந்தைங்க இருக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எல்இடி பல்ப் ஃபிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி டீலைட் கேண்டில்ஸ் மாதிரி இருக்கும், இல்லை வந்து இந்த மாதிரி டெக்கார் பீஸ்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய கடைகள்லாம் கிடைக்கிது ஈஸியாக. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 rupees அந்த மாதிரி தான். நான் இது மாதிரி வாங்கி இதை சென்டராக வந்து வச்சிடுறேன். வச்சுட்டு நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம். பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இது எல்இடி லைட்லாம் வந்து நீங்கள் லைட் எரிதப்பே உங்களுக்கு வந்து நல்லா வந்து அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து இது இன்னும் கொஞ்சம் டெக்கார் பீஸோடு நான் செட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் லைட் எரியிற மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்குது பாருங்கள். இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்டராக வந்து அந்த கிளாஸ் வைக்கிறோம்ல ஷார்ட் கிளாஸ், அது வந்து பிளெயினாக வைக்க வேணாம், அது இன்னும் கொஞ்சம் நம்ம டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் இப்போ வந்து கிடைக்கிது. நான் வந்து இப்போ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷாப்பிங் மால் வீடியோவில் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டிக்கரோட ரேட் பார்த்தீங்கன்னா 15 rupees தான். இது மாதிரி வாங்கிட்டு நீங்கள் சுற்றி கிளாஸை சுற்றி அழகாக வந்து நீங்கள் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அது வந்து வாங்கி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு லைட் வயலட் கலரில் வந்து வாங்கி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது சென்டராக டீலைட் கேண்டில்ஸ் வச்சுட்டு நீங்கள் அப்படியே கூட வச்சிடலாம், இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மேட் மேலே
கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுட்டு சென்டராக நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை வந்து சுற்றி வந்து நம்ம லைட்ஸ்லாம் வச்சுக்கலாம். இல்லை வந்து நான் முன்னாடி உங்களுக்கு ட்ரேயில் வந்து அரேஞ்ச் பண்ணி காட்டினேன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் செட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வெறும் ஐடியாஸ் மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது வந்து ஒரு ஐடியா வந்து கிளிக் ஆனிச்சு, உங்களுக்கு வந்து ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா, அது உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றலாம் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஷார்ட் கிளாஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கக்கூடிய டீ லைட் கேண்டில் ஹோல்டர்ஸ்லாம் வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. இது பார்த்தீங்கன்னா நான் டிமார்ட்டில் வாங்கின ஒரு 20 rupees என்னமோ தான் இது. இது மாதிரி நம்ம பேக்ரவுண்டில் டெக்கார் எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு சென்டராக வந்து நீங்கள் டீ லைட் கேண்டில்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து அது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே போல் உங்ககிட்ட ஷார்ட் கிளாஸ் இல்லை, பட் ஆனால் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா, நெய் இல்லைன்னா வந்து நம்ம காஃபி தூள்லாம் வாங்குறப்ப நம்மளுக்கு கிளாஸ் கண்டெய்னர்ஸில் வரும்ல, அந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. லைட் வெயிட் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஹெவியாக கிளாஸ் கண்டெய்னர்ஸ் நம்மளுக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து வாங்கி நீங்கள் அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 25 rupees 30 rupees அந்த மாதிரி தான் இதோட ரேட்டு. நான் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடு வந்து அப்படியே எம்டியாக விட்டுட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து லைட் எரியறப்போ ஒரு சைடு தான் வந்து நம்மளுக்கு தெரிய போகுது. ஸோ அதனால் பேக் சைடு வந்து எம்டியாக விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து வாங்கி கிளாஸ் கண்டெய்னர்ஸில் ஒட்டிட்டு திருப்பி அகைன் இந்த கிளாஸ் கண்டெய்னர் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். எடுத்து நம்ம திருப்பி அகைன் அதே ஷீட்டில் ஸ்டிக்கர்ஸ் எந்த ஷீட்டில் இருந்ததோ அதிலே கூட நம்ம திருப்பி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிட்டால் நம்மளுக்கு வந்து இது வேஸ்ட்டாகவும் ஆகாது. எந்த டைமில் நமக்கு ஃபங்க்ஷன் வருதோ அந்த டைமில் மட்டும் நம்ம இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ஒரு நல்ல ஐடியா தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து டீ லைட் கேண்டிலை வந்து இதுக்குள்ளே வந்து செட் பண்ணிவிட்டு நான் இது வந்து டெக்கரேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் உங்ககிட்ட இல்லைனா கூட நம்மக்கிட்ட கண்டிப்பாக வந்து எல்லாருமே இப்போ கிளாஸ் பவுல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிளாஸ் பவுலில் இந்த மாதிரி நம்மளுக்கு டெக்கரேட் பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும்ல, பால்ஸ் மாதிரி, அதை வந்து நம்ம வாங்கி அதில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. ஒரு சும்மா நீங்கள் டீ லைட் கேண்டில் சென்டராக நீங்கள் வச்சாவே போதும். அதுவே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே வந்து நீங்கள் அப்படியே வந்து சென்டராக வந்து நீங்கள் டைனிங் டேபிளில் வந்து நீங்கள் வச்சிடலாம். அதுவுமே வந்து அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து பேக் சைடில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து எப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள்.
அடுத்ததாக கிளாஸ் டம்ளர்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு எப்படி நம்ம கேண்டில் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு கிளாஸ் டம்ளரில் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து சுற்றி டிசைன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே பிளெயினாக கூட விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம டெக்கர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு பிளெயின் கிளாஸ் டம்ளர் தான் இருக்கிறப்ப வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல பாப்பாவோட மணிலாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன்னா அந்த மாதிரி மணி வந்து கொஞ்சம் வந்து நான் இதுக்குள்ளே போட்டுற போகிறேன். போட்டுட்டா வந்து சிலது வந்து அடியில் வந்து தங்கிடும், சிலது வந்து அப்படியே மேலே மிதந்துட்டுருக்கோம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதில் வந்து நம்ம டேரெக்டாகவே வந்து டீலைட் கேண்டிலை வந்து நம்ம மேலே அப்படியே வைக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து மெதுவாக வச்சிங்க அப்படின்னா அது வந்து மூழ்காது அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கும். கிளாஸ் டம்ளர்ஸ்க்கு பதிலாக நம்ம டிசைனாக இருக்கக்கூடிய பவுலில் கூட வாட்டர் ஃபில் பண்ணி அந்த சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதை போட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே வந்து மேலே மிதக்கும். அப்போ வந்து சென்டராக வந்து நம்ம அந்த டீலைட் கேண்டிலை வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சு கூட நம்ம வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் எல்லாத்துலேயும் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இது வரைக்கும் பார்த்த எந்த கிளாஸ் வர்ஸுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கடைசி ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் தாங்க. அதை வச்சு எப்படி வந்து நம்ம கேண்டில் ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். குழந்தைங்களுக்குலாம் வந்து கண்ணாடி வளையல் வந்து போட்டு விட முடியாது, ஏன்னா கையில் அவங்க விளையாடுறப்ப குத்திடும். ஸோ உடஞ்சி குத்திடுச்சு அப்படின்னா நமக்கு கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு கிஃப்டாக அந்த கண்ணாடி வளையல்லாம் நான் போடவே இல்லை. அது மாதிரி நானுமே வந்து கண்ணாடி வளையல்லாம் இப்போ அந்த அளவுக்கு விரும்பி போடுறதில்ல. அதனால கொஞ்சம் வந்து அப்படியே தான் வேஸ்ட்டாக இருக்குது. அதை வந்து எப்படி நம்ம கேண்டில் ஹோல்டர்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. உங்ககிட்ட வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஃபெவிகால் வச்சு ஒவ்வொரு வளையலுக்கு இடையிலையும் நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஃபெவிகாலை சுற்றி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கண்ணாடி வளையல் மேலே இன்னொரு இருக்கக்கூடிய கண்ணாடி வளையலை ஒட்டி அந்த மாதிரி உங்ககிட்ட எத்தனை கண்ணாடி வளையல் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்தையும் அழகாக வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நீங்கள் ஒரு 2 hours அந்த மாதிரி நீங்கள் அதை காய விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். அப்படி ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அதுக்கு இடையில வந்து டீலைட் கேண்டில்ஸ் வந்து வைக்கிறப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து காய வச்சுட்டு நான் அதுக்கப்புறமா எடுத்து காட்டுறேன் எப்படி வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறது அப்படின்றத. இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஐடியாஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இல்லை எந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்றலாம் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு கீழே இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செஞ்சுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.